கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா தேவனுக்கு லேசான காரியம். தேவனுக்கு இது லேசான காரியம். நமக்கு எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக முடியாத காரியமோ அதெல்லாம் தேவனுக்கு லேசான காரியம். ஒரு சின்ன சம்பவம். எசேக்கியா ராஜா சாக போகிறார். ஆண்டவர் தான் சொன்னார். அழுகிறான், ஜெபிக்கிறான். அடுத்த நிமிஷம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ சாக மாட்ட. அப்போ எசேக்கியா கேட்குறான், எனக்கு ஒரு அடையாளம் வேணும். சரி, என்ன அடையாளம்? சூரியனுடைய பாகை ஒரு அடி முன்னாடி போகணுமா, ஒரு அடி பின்னாடி வரணுமா? வேதம் சொல்லுது 2 ராஜாக்கள் 20:10-11. முன்னாடி போகிறது ஈஸி, லேசானது. ஆனால் ஒரு பாகை பின்னாடி வரணும். ஆண்டவர் செய்தா. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சூரியனையே பின்னாடி கொண்டு வந்தது. ஆண்டவருக்கு லேசான காரியம்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். அன்பானவர்களே, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம், இது எனக்கு முடியாது, இதுக்கெல்லாம் தகுதி வேணும். நம்ம இன்னைக்கு மனுஷங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த மனுஷனுக்கு அது முடியும், ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க, சொத்து இருக்குது, அவனுக்கு பதவி இருக்குது. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? என்னால் என்ன முடியும்? ஆனால் உன்னை மறந்துட்டேன்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம். இதெல்லாம் லேசான காரியம். ஆசா அழகான ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். 2 நாளாகவும் 14:11 ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அன்பு ஆன தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது லேசான காரியம், லேசான காரியம். ஒரு நபர், ஹெர்பர்ட் என்கிற நபர், ஒரு குறிப்பிட்ட மில் ஓனருக்கு கார் டிரைவராக இருந்தார். அந்த ஓனர் இடத்துல ஒரு சில படிப்புக்காக உதவியை கேட்டார். அந்த ஓனர் கொடுக்காம வேலையை ஒட்டி நிப்பாட்டிட்டாங்க. இவர் ஆண்டுகிட்ட கதறார், ஆண்டவரே 40 வயசாச்சு, இனி எங்கே போய் வேலை செய்வது? என்னை உயர்த்துவது உமக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, 40 வயசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிரைவர் போஸ்ட் கிடச்சிச்சு. மனுஷன்ட உதவி கேட்டார், கிடைக்கல. ஆனால் தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம். இதை விசுவாசிங்க, உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வது லேசான காரியம். இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசானது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை ராஜாவாக்குறது லேசான காரியமா? இப்போ தாவீதுக்கு ஒரு அறிவிப்பு வருது. தாவீது கோலியாத்தை கொண்டுட்டான். இப்போ சவுலுக்கு தாவீது மேலே கோபம், தாவீதை கொல்லணுங்கிற சதி திட்டத்தினால ஒரு அறிவிப்பு வருது. ராஜா, சவுல் ராஜா உங்களை மருமகனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார். தாவீது என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 18:23, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? ஆனால் கர்த்தர் அந்த சவுலுக்கு மேலாக ராஜாவாக உயர்த்திட்டார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் நினைக்கலாம் லேசான காரியமா? ஆண்டவருக்கு லேசான காரியம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் இவர்களை ஆசீர்வதிப்பது, நீர் இவர்களை உயர்த்துவது, நீர் இவர்களை மேன்மைப்படுத்துவது உமக்கு லேசான காரியம். அப்படியே செய்தர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கு இது லேசான காரியம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.